நம்மோடு விசிக எம்பி திரு ரவிக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். திரு நல்லக்கண்ணுவினுடைய இந்த இழப்பு நமக்கு எவ்வளவு பெரியது, அதே போல அரசியலில் அவர் எப்படி ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறார்? ஐயா RNK அவர்களுடைய மறைவு தமிழ் சமூகத்துக்கே ஒரு பேரிழப்பு என்று சொல்லலாம். அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக இருந்து அதனுடைய ஒரு தலைவர்களில் ஒருவராக இருந்தார் என்றாலும் ஒட்டுமொத்தமாக இடதுசாரி இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாகவும் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு குறியீடாகவும் தான் அவர் பார்க்கப்பட்டார். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குறியீடாக அடையாளமாக பார்க்கப்படுவது என்பது அரிதினும் அரிதான ஒன்று. அத்தகைய ஒரு சாதனையை செய்தவர் ஐயா RNK அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வகித்திருந்தாலும் அரசியலிலே அவர் ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டு அந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார். அவர் MLA-வாகவோ MP-ஆகவோ பதவி வகித்து ஒரு பெருமையை பெற்றவர் அல்ல. அத்தகைய பதவிகளை இல்லாமலேயே போராட்ட களத்தில் தன்னுடைய உழைப்பின் மூலமாக, சமரசமில்லாத போர்க்குணத்தின் மூலமாக ஒரு தனக்கென்று தனியான ஒரு முத்திரையை பதித்தவர். அவருடைய அந்த சாதனை என்பது எல்லோராலும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படுகிறது. அவர் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தகைசால் தமிழர் என்று பட்டம் விருது அளித்து பாராட்டப்பட்டார். அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே அவருக்கு அளித்த அங்கீகாரமாக இருந்தது. ஏற்கனவே அவர் தமிழ்நாடு அரசின் அண்ணல் அம்பேத்கர் விருதையும் பெற்றவர். இவருக்கு இருக்கிற ஒரு தனித்துவமான ஒரு குணம் அல்லது அம்சம் என்னவென்று பார்த்தால், ஐயா RNK அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து விவசாய கூலி தொழிலாளர்களுடைய பிரச்சனையை முதன்மையாக கையில் எடுத்து போராடியவர். இன்றைக்கு கூட அத்தகைய போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு யாரும் முன்வருவது கிடையாது. விவசாய கூலி தொழிலாளர்களை பொறுத்த அளவில் அவர்கள் எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுடைய பிரச்சனையை கையில் எடுத்து போராடியவர். அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி அல்லது கூலி உயர்வு எல்லாம் வந்தது என்று சொன்னால் அதற்கு அவருடைய பங்கு முக்கியமானது. அதுபோலவே இடதுசாரிகள் சாதி பிரச்சனையை கண்டும் காணாதுமாறு போய்விட்டார்கள் என்ற ஒரு மனக்குறை பலருக்கும் உண்டு. ஆனால் அத்தகைய குறையை போக்கியவர் ஐயா RNK அவர்கள். தீண்டாமை ஒழிப்பு என்பதற்காக தனது முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். தனது கட்சிக்குள்ளும் அத்தகைய சமத்துவத்தை சாதிப்பதிலே அவர் பெரும்பங்கு ஆற்றியிருக்கின்றார்.